கொசவம்பட்டி ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஃபேஸ்புக் சரவணன். நம் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே இருக்கும் கொசவம்பட்டியில் 19/3/2026 அன்று வியாழக்கிழமை கம்பம் போட்டிருக்கிறார்கள். பண்டிகை ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை காலை பூவோடு எடுத்தல் மற்றும் மாரியம்மனுக்கு திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. மற்றும் ஏப்ரல் 2ஆம் தேதி வியாழக்கிழமை பொங்கல் வைப்பு போன்றவற்றை விசேஷங்கள் நடைபெறுகிறது. வியாழக்கிழமை இரவு அளவு குத்துதல், வானவேடிக்கை போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமை சத்தாபரணம் நடைபெறுகிறது என கூறப்படுகிறது. ஏப்ரல் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சத்தாபரணம், அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை பண்டிகை நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமை மஞ்சள் நீராட்டம் நடைபெறும் என கூறப்படுகிறது. அதனால் நம் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே இருக்கும் கொசவம்பட்டி மாரியம்மன் ஆலயத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். நீங்களும் ஆலய தொகுப்பையும் காணலாம். கொசவம்பட்டி மாரியம்மனின் ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஃபேஸ்புக் சரவணன். நீங்கள் எங்கள் ஊர் கொசவம்பட்டி மாரியம்மன் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்றால் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை இருந்து காடையாம்பட்டி வரலாம். மற்றும் சித்திரக்கோவில் இருந்தும் KK நகர் செல்லும் சாலையில் வரலாம். எங்கள் ஊர் கொசவம்பட்டி மாரியம்மன் பண்டிகை வெகு சிறப்பாக இருக்கும். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 4ஆம் தேதி வரை பண்டிகை நடைபெறும். இதில் நீங்கள் மூலவர் எங்கள் ஊர் கொசவம்பட்டி மாரியம்மனையும் காணலாம். இவர்தான் எங்கள் ஊர் கொசவம்பட்டி மூலவர் மாரியம்மன். எங்கள் ஊர் கொசவம்பட்டி மாரியம்மா தங்கமான காரியம்மா, நாங்கள் ரொம்ப ஏழையம்மா, நெட்டு வச்ச வாழையம்மா, தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயே கொசவம்பட்டி மாரியம்மா. நீங்களும் கொசவம்பட்டி மாரியம்மன் ஆலயத்தில் பண்டிகையில் மாரியம்மன் அருள் பெறுக. வணக்கம், நன்றி. நான் உங்கள் ஃபேஸ்புக் சரவணன். டாட்டா கொடுங்க. டாட்டா. கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லுங்க. டாட்டா.